அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 19/7/2024 வெள்ளிக்கிழமைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்க சென்செக்ஸ் இது மூலமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து 1.29% கீழே விழுந்திருக்கிறான். S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா 0.7% கீழே விழுந்திருக்கிறான். நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 0.4% கீழே விழுந்திருக்கிறான். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருக்கு. மூணாவது பாருங்கள், விக்ஸ் பாருங்கள் 10% ஏறி இருக்கிறான். வெறித்தனமான ஒரு ஏற்றம். என்றைக்குமே மார்க்கெட் கீழே விழும்போது விக்ஸ் ஏறுது அப்படின்னா நேற்றும் ஏறி இருந்துச்சு, இன்றைக்கும் ஏறி இருந்துச்சு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் மேபி இது வந்து ஒரு நீஜேக் ரியாக்ஷனாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் கிடையாது, நான் ரிவர்சல் தான் ஆக போகிறேன், நான் ஏறின வரைக்கும் ஏறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னு வைங்களேன், கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுந்துட்டுருக்கிறான். ஸோ பார்ப்போம், இதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து ஆல் டைம் ஹையை தாண்டினா தான் எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவ் ஆவாங்க. அது வரைக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவ் வைபில் ட்ரேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு காரணம் வந்து நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் படித்தேன். மேபி அதுதான் காரணமாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது. 4.1 ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 4.19 கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 4.2 கிட்ட இருக்குது. ஸோ 4.56 கிட்ட போனப்போ நம்ம மார்க்கெட் புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அண்ட் அகைன் யூஎஸ் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா $80 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவுமே வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது இந்தியன் ஏடிஆர். நேற்று மிகப்பெரிய சர்ப்ரைஸிங், நான் ஸ்டோரி கூட போட்டிருந்தேன். இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்துருச்சு. ஏடிஆரில் 8% ஏறிட்டான். வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிசல்ட் வந்துச்சுன்னா இன்ஃபோசிஸ் கேப் அப் ஆனால் 20%, கேப் டவுன் ஆனால் 20%ங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து 8% கேப் அப் காமிக்கிறான். இது இவ்வளோ ஆயிருங்க, இன்றைக்கி கேப் அப் ஆயிடுவாங்க அவன். ஏன்னா ஏடிஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிக்கிற, அதாவது ஐடி ஸ்டாக்லாம் எவ்வளோ காமிக்கிறானோ அதே அளவுக்கு இந்தியாலையும் வந்து அவன் ஆயிடுவான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2% தான் இங்கே ஏறி இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் ஒரு 6% பக்கமாக கேப் காமிக்கிறான் அவன். சரி பார்க்கலாம் இவ்வளோ தூரம் கேப் போவானு பார்ப்போம். அடுத்து விப்ரோ ஏடிஆரும் பாருங்கள் 3% ஏறி இருக்கான். ஐடி கம்பெனிலாம் பயங்கரமான ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரிசல்ட்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. அதுக்கு ஆனாலுமே ஏன் எவ்வளோ பெருசாக ஏறலான்னு எனக்கு தெரில. மேபி எனக்கு வந்து சரியாக ரிசல்ட் இன்டர்பிரேட் பண்ணாமல் தெரியாமல் இருந்திருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 0.5% வந்து பாசிட்டிவாக இருக்கான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து நெகட்டிவ் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கான், 0.1%. இதே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள் ஐசிஐசி வந்து 0.8% பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி 0.3% வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்கான். இன்ஃபி பாருங்கள் 1.8% தான் இங்கே பாசிட்டிவ், அங்கே வெறித்தனமாக 8% பாசிட்டிவ். விப்ரோ 2.4%, அங்கே 3%க்கு மேலே. ஸோ கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடி செக்டரில் மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன், நிஃப்டி அவ்வளோ தூரம் கேப் போவோம் அப்படின்ட்டு. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மெகா பையர்ஸாக மாறிட்டாங்க. 5000 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டே வந்து ஒரு 3000 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 2000 கோடி பாசிட்டிவாக இருக்குது. என்றைக்குமே வந்து ஆல் டைம் ஹையில் வாங்குறது தான் இந்த எஃப்ஐயோட பழக்கம். அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. செமையாக மார்க்கெட்டை மேலே ஏற்றிருக்காங்க. இது ஒரு செமையான பாசிட்டிவிட்டி. அடுத்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் இப்போ பார்க்கும்போது என்ன தான் நேற்று ஏறி இருந்தாலும் இன்றைக்கி இந்த 3 இண்டெக்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படியே கீழே வந்திங்கன்னா யூரோப்பியன் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. ஏஷியன் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்போது வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இன்ஃபோசிஸ் வந்து ஏடிஆர் வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு பாசிட்டிவிட்டியை காமிச்சோம். நம்ம கிஃப்ட் நிஃப்டி பையன் வந்து 821 அப்படின்ட்டு ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுனாக தான் காமிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு இதுதான் ஒரே குழப்பமாக உள்ளது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதை விட அதிகமாக கேப் அப் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து இவன் 40 பாயிண்ட் கேப் டவுன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறான். ஏன்னா நேற்று முடியும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு வந்து ஒரு இந்த 60 ரேஞ்சில் முடிச்சுதான். இப்போ 20 ரேஞ்சில் வந்து அவன் காட்டுறான் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்று வந்து நிஃப்டி என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து ஆல் டைம் ஹை க்ளோஸுங்க. நான் வந்து என்றைக்குமே நான் சொல்லுவேன், நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தான் ஆல் டைம் ஹை வந்து வரும் அப்படின்ட்டு. ஸோ நேற்றுமே யாருமே இவ்வளோ பெரிய ரேலி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. 50-60 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அவன் பாருங்கள் 200 பாயிண்ட் கேப் அப்பில் முடிச்சிருக்கான்னா கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் ஏறி இருக்கான். டு த லோலேருந்து ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறித்தனமான ஒரு ஏற்றம், 324 பாயிண்ட் ஏறி இருக்கான். செம. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை நான் நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் வீக் ஹைங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இதை தாண்டினதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய புல்பேக். இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருதுங்க இதை தாண்டினா பாசிட்டிவ்ன்ட்டு. அதனால தான் கீழே வந்து எல்லாத்தோட ஸ்டாப் லாஸையும் அடிச்சுட்டு வெறித்தனமாக ஏற்றுறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி சில பேட்டர்ன்ஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்மளால் இந்த மாதிரி மூவ்ஸை கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சிருக்கு, ப்ளஸ் வந்து 6-4 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் டுமாரோ சிபிஆரை பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஒரு வைடி சிபிஆர் வந்திருக்குது. ஸோ அப்படி வைடி சிபிஆர் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த 925 அப்படிங்கிறது R1 ரிவர்சல் அப்படிங்கிறது நிஃப்டியில் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி சிபிஆர் ரிவர்சல்
ப்ரைஸ் இன்கேஸ் ஃபால் வருதுன்னா சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுவோம். அதுதான் வந்து இன்னொரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் பர் த செட்டப் அஸ் பர் த சிஸ்டம் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நிஃப்டி. அதையும் மீறி ஒரு ஃபால் வருதுன்னா கண்டிப்பாக S1 ரிவர்சல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வரக்கான கஷ்டம். சிபிஆர்லாம் வந்து இவ்வளோ வால்யூமோட மேலே கொண்டு வந்து விட்டுட்டு சிபிஆர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் தாண்ட விட்டுற மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 669க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அவன் இவ்வளோ இங்கே வரானா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்கேஸ் அவன் மேலே போனாலுமே 25,000 கிட்ட ரவுண்ட் நம்பராக இருக்கிறதுனாலையும் மந்த்லியில் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து 25,040 கிட்ட வந்து 30 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட ஒரு R1 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அண்ட் வீக்லி R2மே இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த R1 நம்ம இதெல்லாம் வந்து கணக்கு வைக்க வேணாம். ஸோ நீங்கள் வந்து R1 ரிவர்சலையே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் அஸ் பர் த சிஸ்டம் வந்து R1 ரிவர்சல் ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதையும் தாண்டி போகும்போது உங்களுக்கு வந்து 25,000 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேபி இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதை தாண்டானான்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் டே ஹையும் இங்கே தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடமே ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ அந்தளவுக்கு நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதையும் நல்ல ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. R1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சலை ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் பொசிஷனலாக பார்க்கும்போது மார்க்கெட் செம்மையான ஒரு ஹையர் ஹை பிரேக் அவுட்டை கொடுத்து உங்களுக்கு வந்து மேலே போயிருக்கான். இந்த 2 டோஜிலாம் தாண்டி உங்களுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா நான் புல்லிஷாக இருக்கேன் அப்படின்னு நான் இண்டிகேட் பண்ணுறேன். அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் வந்தீங்கன்னா இவனும் வந்து புல்லிஷாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கோ நாளைக்கோ மேபி பட்ஜெட் HDFC பேங்க் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் எகிரிக்கு வச்சு இதை உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த நல்ல கன்சால்டேஷனுக்கு ஒரு பெரிய மூவ் என் கண்ணுக்கு தெரியுதுங்க. அது மேலே தான் தெரியுது, கீழே தெரியல. இது எல்லாருமே வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கையிலையும் HDFC பேங்க் கையிலே தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ பொசிஷனலாக வந்து நான் எப்போ வேணாலும் மேலே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிபிஆரில் என்னாச்சுங்கிறத முதல்ல செக் பண்ணிடுவோம். ஓகே, சிபிஆரை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பேரல் சிபிஆர் வந்துருந்துச்சு. நான் இன்டிசிசிவ்னஸ்ன்னு சொல்லியிருந்தேன். பெரிய கரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்றைக்குமே பேரல் சிபிஆர் வரும்போது. பட் நல்ல ஒரு ட்ரெண்டிங் கொடுத்து அவன் சிபிஆருக்கு மேலே R1க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கான். இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசனிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகணும். ஒரு நிமிடம். நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசனிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் நிஃப்டி அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒய்டு சிபிஆர்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து மீடியமோட அதிகம், ஒய்டை விட கொஞ்சம் கம்மி. இதை வந்து நம்ம ஒய்ட்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி சேம் நிஃப்டியில் சொன்ன மாதிரி R1 ரிவர்சலும் சிபிஆர் ரிவர்சலும் தான். இன்கேஸ் ஃபால் வந்துச்சுன்னா S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படியே நீங்கள் சென்செக்ஸ் பக்கம் போயிட்டீங்கன்னா ஸோ சென்செக்ஸும் நிஃப்டியும் சேம் ஒரே மாதிரி தான். நான் வந்து மோஸ்ட்லி நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் சென்செக்ஸில் ட்ரேடே எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இதுலேயுமே R1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சல் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் ஒரு இல்லிக்விட் இண்டெக்ஸ், இதால் பெருசாக மூவ் ஆக முடியாது. அதனால் நிஃப்டியை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. அண்ட் ரிஸ்க்கு மட்டும் ஒழுங்காக மேனேஜ் பண்ணிக்கங்க. உங்களோட வியூ தப்பாக போகும்போது உங்கள் வியூ தப்பாகிறதுக்கு முதல்ல நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கங்க. அப்படி தப்பாக போகும்போது கம்மியான லாஸில் வெளியே வந்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் ரொம்ப நாள் சர்வை பண்ணலாம். இதுதான் என்னுடைய இதுதான் நான் இவ்வளோ வருஷம் மார்க்கெட்டில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.